Taste the Daily. வரும் 11ஆம் தேதி மாலை 3 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும். வாக்குகளை எண்ணும் பணி பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும். வாக்குகளை எண்ணும் பணி பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உரிய விசாரணை நடத்துவது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் கொடுத்துள்ளார். மதுரை அடுத்த மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை முழுமையாக ரத்து செய்ய கோரி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணி சென்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பல்வேறு கெடுபிடிகளை விதித்த நிலையில் தடைகளை மீறி பேரணி நடத்திய விவசாயிகளுடன் பொதுமக்களும் கரம் கோர்த்ததால் பரபரப்பு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை எதிர்த்து மக்கள் நடத்தும் பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ள ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மக்கள் போராட்டங்களை கண்டு நடுங்காமல் அவற்றிற்கான உரிய அனுமதிகளை வழங்குமாறு ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்து சட்டப்பேரவைக்கு 2வது நாளாக சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் இனி தமிழகத்தில் எந்த பெண்ணிற்கும் இத்தகைய கொடுமை நடக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியும் அதிமுக தொடர் போராட்டம். அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதியளிக்க வலியுறுத்தியும் வாகனங்களில் யார் அந்த சார் ஸ்டிக்கர் ஒட்டும் அதிமுகவினர். போராட்டங்களை ஸ்டாலின் அரசு ஒடுக்கி வரும் நிலையில் யார் அந்த சார் என கண்டுபிடிக்கும் வரை அதிமுகவினரின் வாகனங்களில் யார் அந்த சார் ஸ்டிக்கர் அகற்றப்படாது என திட்டவட்டம். தமிழகத்தில் HMPV வைரஸ் தொற்று தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி கவன ஈர்ப்பு நோட்டீஸ். அதிமுக சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் சபாநாயகரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியை தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நேரில் சந்தித்தனர். 18% வரி விதிப்பு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, தொழில் வரி உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வுகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொழில் முனைவோர் சங்கத்தினர் வேதனை. திராவிட மாடலுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையே தொடர்ந்து விரிசல். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல கூட்டணி கட்சிகள் திராவிட மாடலை கைவிடப் போகிறதா என மக்கள் கேள்வி. தினம் தினம் திராவிட மாடலின் நிர்வாகத்தை விசிக மற்றும் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து சாடி வரும் நிலையில் 220 போகிறதா? இதே நிலை தொடர்ந்தால் எதிர்க்கட்சி தலைவர் கூறுவதைப் போல திராவிட மாடல் ஆட்சி வீழ்வதே உறுதி என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து. HMPV தொற்று பரவல் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் முகக்கவசம் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. வெளிநாடுகளிலிருந்து வரும் நபர்களை முறையாக சோதனை செய்யாமல் நீலகிரிக்கு மட்டும் முகக்கவசம் கட்டாயம் ஏன் என திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் கல்லூரியில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை. தொடர் சோதனைகளால் கலக்கத்தில் திமுகவினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த தலைமை ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்களே ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் அவலம்.
திருப்பத்தூரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல் உதவி ஆய்வாளரின் கன்னத்தில் அறைந்த இருவர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை. திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை எண்ணூர் அருகே மாமூல் கொடுக்காததால் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை கத்தியால் வெட்டிய மர்ம கும்பல். பொதுமக்களை விரட்டிப்பிடித்து அபராதம் வசூலிக்கும் ஏவல் துறையினர் லாரி ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நிர்வாக திறனற்ற அரசின் சென்னை மாநகராட்சி பூங்காக்கள் பராமரிப்பின்றி காணப்படும் அவலம். பூங்காக்களின் பராமரிப்பு ஒப்பந்தங்கள் திமுகவினருக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்ற திமுக தலைமையின் உத்தரவால் கிடப்பில் இருப்பதாக தகவல். சென்னை மாநகராட்சியில் குப்பைகள் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ள அவலம். திமுக அரசுக்கு சாதகமான நிறுவனங்களுக்கு மட்டும் ஒப்பந்தங்களை ஒதுக்க காலதாமதம் செய்யப்படுவதாக அதிகாரிகள் தகவல். திருச்சி மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு வருவாயை பெருக்கும் நோக்கி மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கூடலூரில் வீட்டில் வைத்தே துணிச்சலுடன் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தில் இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்கப் போகிறோமோ, உறக்கத்தில் இருக்கும் அரசு எப்போது கண் திறக்குமோ என மக்கள் வேதனை. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சப்ளை செய்து வந்த 16வது நபர் டெல்லியில் சிக்கினார். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறியது அம்பலம். சென்னை துரைப்பாக்கத்தில் நண்பருடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொலை. திமுக ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாய் கொள்ளை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தியான நிலையில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் குடிநீர் இன்றி பக்தர்கள் அவதி. அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டரில் திடீர் தீ விபத்து. திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனை முறையாக பராமரிக்காதே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் தென்கரை குளத்தில் பழுதடைந்த கதவணைகளால் வீணாக வெளியேறும் தண்ணீர். ஷட்டர்களை சீரமைத்து தண்ணீரை சேமிக்க வேண்டும் என திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். திருவள்ளூர் அருகே வீட்டு மாடிக்கு சென்ற பெண் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. வீடு அருகே செல்லும் மின் வயரை அகற்றாத மின்சார வாரியத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் தமிழகம் வந்த 13 குடும்பத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் மீண்டும் தங்களை இலங்கைக்கே அனுப்புமாறு மனு. 2 ஆண்டுகளாகியும் தங்களை அகதியாக இந்திய அரசு அங்கீகரிக்காததால் மீண்டும் இலங்கைக்கே அனுப்புமாறு கோரிக்கை. பெரம்பலூரில் திமுக சார்பில் ஆளுநரை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவலருக்கு அடி உதை. ஆளுநரின் உருவமையை அழிக்க முயன்ற திமுகவினர் காவலர் மீது தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யாவை நியமிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு கொலீஜியம் பரிந்துரை. நேபாள எல்லைக்கு அருகே உள்ள திபெத்தின் ஜிசாங் பகுதியில் ரிக்டர் அளவில் 7.1 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 90க்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 234 புள்ளிகள் உயர்ந்து 78,199 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 91 புள்ளிகள் உயர்ந்து 23,707 புள்ளிகளுடன் வர்த்தகம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு. 85 ரூபாய் 84 காசுகளாக சரிவடைந்துள்ளது. துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது நடிகர் அஜித் குமாரின் கார் விபத்துக்குள்ளானது. வதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியான நிலையில் நடிகர் அஜித்திற்கு காயம் ஏற்படவில்லை என தகவல்.